தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்ட்ராடே லெவல்ஸ்க்கான நாளைக்கு நிஃப்டிக்கான மேஜரா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துறோம். ஓகேங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 25035 அப்படின்றது நாளைக்கு மேஜரா இருக்கும் ரெசிஸ்டன்ஸ். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு போனா டே ஹை. ஓகேங்களா? சோ இந்த 25035க்கு மேல போகுது அப்படின்ற பட்சத்துக்கு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 15 மினிட் பாத்தீங்க அப்படின்னா 25035க்கு மேல வந்து க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? அப்படி க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தர் வந்து மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்க அப்படின்னா இந்த 25035க்கு மேல வந்து க்ளோஸ் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஆன 25035 பிரேக் அவுட் பண்ணி மேல போகும்போது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நேத்தியோட ஹை கிட்டத்தட்ட 25115 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்டா இருக்கும். சோ செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25164, தேர்ட் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 25243. இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட் எது அப்படின்றத அடுத்தது பாத்துறோம். இப்போ மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட்னா 24908, கிட்டத்தட்ட 24900 ரவுண்ட் ஃபிகரா வச்சுப்போம். இப்போ நாளைக்கு 24900 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்தரா வந்து டவுன் ட்ரெண்ட் போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேவோட லோ. ஓகேங்களா? அப்ப நாளைக்கு மேஜரா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்டே டேவோட ஹை தான் இருக்கு. அதே மாதிரி மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா டேவோட லோன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். அதாவது 24828. ஓகேங்களா? ஸோ செகண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24779ன்றது செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 24744 அப்படின்றது தேர்ட் சப்போர்ட்டா இருக்கும். இதெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி நான் போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டைப் கம்பைன்ட் இண்டிகேட்டர் நம்மள்ட்ட இருக்கு. அதாவது கம்பைன்ட் இண்டிகேட்டர் செஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிக்கும் எந்தெந்த இடத்துல நீங்க ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணும் அப்படின்றத இதுல காமிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை நாளைக்கு வந்து ஹையை வந்து அதாவது இந்த இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய மேஜரா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிடும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, மேஜர் சப்போர்ட், அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் வரும். இதுதான் சொல்லியிருக்கோம். இப்போ நாளைக்கு கன்சல்டேஷன் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது 24908க்கும் 25035க்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ஜோன்ல இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள டிராவல் ஆகிற பட்சத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து இந்த நோ ட்ரேடிங் ஏரியாக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி, அதாவது ட்ரெண்ட் லைன் மீன் இந்த ஹையை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ மேஜர் ரெசிஸ்டன்ட்டை அப்பதான் வந்து ஃபர்தரா வந்து மூவ்மெண்ட் நடக்கும். அதே மாதிரி மேஜரா கூட சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே எப்போ போகுதோ அப்பதான் வந்து ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேக்ஸிமம் 15 மினிட் வந்து இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துக்கு மார்க்கெட் அவாய்ட் பண்றது ரொம்ப 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 பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இன்ட்ராடே லெவலுக்கான நிஃப்டிக்கான மேஜரா கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேஜராக கூடிய சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 55934ன்றது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுனாலே ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 55781ன்றது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் 55686ன்றது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ ஆன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55532 அண்ட் 500 அப்படின்றது நம்மளுக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ மேஜரா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிக்கு 56184 அப்படின்றது நாளைக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தரா வந்து டவுன் அப் சைடு போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 56337, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 56500, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 56587 அப்படின்றது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ கன்சல்டேஷன் ஜோன் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 55934க்கும் 56184க்கும் இன்பிட்வீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நோ ட்ரேடிங் ஏரியாவா இருக்கு. ஸோ இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கன்சல்டேஷன் சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணன்றதை ஆல்மோஸ்ட் நான் வந்து நிஃப்டிக்கு சொல்லியிருந்தேன். கம்பைன்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கம்பைன்ட் இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுல நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டருக்கான கோடு வந்து நான் வந்து அக்சஸ் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சார்ட்லையும் ட்ரேடிங் வியூ சார்ட்லையும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட்
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு போட்ட மாதிரியே தான். பேங்க் நிஃப்டிக்கு எப்படி வந்து நம்ம லோவையும் ஹையும் கனெக்ட் பண்ணோமோ அதேமாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு ஃபின் நிஃப்டிக்கு 26,492 மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேவோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டான 26,414. ஓகே. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,329. தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு 26,284. ஆல்மோஸ்ட் இந்த போட்ட சப்போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்றதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பேங்க் நிஃப்டிக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகே. இப்போ மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,620 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்ற பட்சத்தில் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 26,700, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,783, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 26,828 தேர்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,492க்கும் 26,620க்கும் இன்பிட்வீல மார்க்கெட் நோ ட்ரேடிங் ஏரியா அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல டிராவல் ஆகிற பட்சத்தில் நாளைக்கு கன்சல்டேஷன் ஜோனாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,541. இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம், இல்லை மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு வரலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் 15 மினிட் கேண்டில் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாக்குள்ளேயே முடியுது அப்படின்ற பட்சத்துக்கு மார்க்கெட்டை தயவு செய்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நம்மளோட ட்ரேடிங்கோட இந்த டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம சேனலில் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எந்த ஒரு யாரையும் நம்பி நம்ம வந்து ட்ரேட் பண்ணாமல் எந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கோர்சஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஹைன்னு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுறோம். லைவ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது வந்து நல்ல இது யூஸ் பண்ணிக்கிங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. கற்றுக்கிட்டு என்றைக்குமே நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுவோம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். என்னோட நாலேஜ் பேஸில் உங்களுக்கு எப்படிலாம் சொல்லி தரணும்னு நினைக்கிறோனோ அதை வந்து நான் லைவ் கிளாஸஸாக சொல்லி தந்துடுறேன். ஸோ உங்களுக்கு கோர்சஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம டிமேட் அக்கௌண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா செபி ரூல்ஸ்க்கு அடாப்ட் ஆகி தான் நம்ம வந்து வீடியோஸ்லாம் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க. எந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் செபி சொல்கிறாங்க வாங்காதீங்க, எதையும் நம்பி ஏமாற வேணாம், ஓன் ட்ரேடாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவேர்னஸையும் நீங்கள் வந்து இப்போ இது பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனாக இருக்கட்டும், கால்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஸோ அது இது ஒரு அவேர்னஸாக வச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.